தெரியாதடா. அவருடைய புகைப்படம் எல்லா துறையிலையும் இருக்கு, எல்லா அரசு அலுவலகத்திலும் அவருடைய புகைப்படம் இருக்கு. ஆனால் அதிகமாக வருமானம் வரைக்கூடிய இந்த மதுவிலக்கு மற்றும் கலால் துறையில மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சருக்கு கூட இன்னும் அவருக்கு தெரியல. அவருடைய போட்டோ இல்லாமல் டாஸ்மாக் கடையில் எல்லாம் ஒரு போட்டோ கூட இல்லைன்னா அமைச்சருக்கு கூட இன்னும் மண்டல எட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், எங்கள் தலைவருடைய இவருடைய முதலமைச்சருடைய புகைப்படம் அப்பா கடைன்னு சொல்லிட்டு புகைப்படமே இல்லாத ஒவ்வொரு அரசு கடையிலையும் முக்கியமாக டாஸ்மாக் இல்லாதனால நாங்கள் எல்லாம் மகளிர் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் அதிகமாக தினமும் வரக்கூடிய மக்கள் இந்த இடத்துல அதிகமாக வருமானம் வருது, அதிகமான லஞ்சம் இங்கே தான் நடந்துக்கிறது, 1000 கோடி ரூபாய் நடக்குது. இந்த இடத்துல ஒரு புகைப்படம் இல்லைதான் இருக்கு. அதனால எல்லாருடைய ஆணைக்கிறங்க நாங்கள் வந்து அவருடைய புகைப்படத்தை இங்கே ஒட்டியிருக்கோம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரதானி புகழ் ஓங்குக, பாரதானி புகழ் ஓங்குக. உள்ள போயிடுங்க. நாலு கலெக்டர் ஆஃபீஸ் போறேன். இல்ல கண்டிப்பா கண்டிப்பா இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்கம்மா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க. 26ல தேர்தல் வருது, இன்னும் 10 மாசம் தான் இருக்கு. தேர்தல்ல நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இவங்க அழிக்கணும்னா முயற்சி வேணும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா இவங்க அழிக்க முடியும். பெண்களுக்கான நல்ல வாழ்க்கையா அண்ணாமலையும் நம்மளுடைய மோதிஜியும் கொடுப்பாங்க. குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப நடக்கும்மா. இதுக்கான நிச்சயமான இதுக்கான தீர்வு அண்ணாமலை அண்ணன் எடுப்பாரு. அவர் மேல நம்பிக்கை வைங்க. நன்றி.